கவிதா கவிதா என்னங்க கூப்பிட்டீங்களா? 3 தடவை கூப்பிட்டேன். ஆபீஸ்ல வீட்டு வேலை செய்யக்கூடாது, வீட்டுல ஆபீஸ் வேலையை செய்யக்கூடாது. தப்பு தப்பு, ரொம்ப தப்பு. அப்புறம் அதுக்கும் தனி காம்பன்சேஷன் கொடுக்கணும். போ போய் எல்லாத்தையும் எடுத்து வை. நான் உன்னை போகலான்னு சொல்லிட்டேன் கவிதா. போமா. நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எங்க பொன்மணி கிட்ட மறுபடியும் தோத்துருவணும்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதான் நீங்க என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. நோ நோ, கவிதா யாரு? எனக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருக்கிறவ. இன்னைக்கு ஆபீஸுக்கு போய் 4 பேர்கிட்ட வேலை வாங்கிட்டா அவளுக்கு என்ன கொம்பு முளைச்சிடுமா? இல்ல, அவ என்னைக்கும் என் முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும். நான் அவளை பார்த்து பயப்படுறதா? நோ நோ. மாமா, இன்னொரு வாட்டி என்ன பார்த்து சிரிக்காதீங்க. சிரிக்க மாட்டீங்க. பாக பிரிவினை ஆயிடுச்சு. கீழ் போர்ஷன் நடராஜ் வீடு, மாடி போர்ஷன் ஜிடிஆர் வீடு. விடேந்து, நான் பாத்துக்கிறேன். நீ போய் படுத்து தூங்க ப்ளீஸ். இல்ல மதி, நீங்களா போட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா சரியா சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடுங்க. சாரி மதி, ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதான் தூக்கமா வருது. மதி, என்னாச்சு? ஏன் பாதியிலே எழுந்துட்டீங்க? இந்து, முதல்ல நீ போய் படுத்து தூங்கு. இல்ல நான் சாப்பிட மாட்டேன். ஓகே? சாரி சாரி. குட் நைட். டேய், எதுக்கு போய் சொன்னே? எனக்கு வேலை பிடிச்சு. என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு வேலை பிடிச்சுன்னு சொன்னா நீ வருத்தப்படுவ. அதான் நான் போய் சொன்னேன். ஒரே ஒரு நாள் மட்டும் நான் லீவு கேட்டேன். அதுவும் எங்க அக்கா உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு உண்மையை சொல்லி கேட்டேன். ஆனா அவங்க லீவ்ல தர முடியாது, ஷூட்டிங் வந்து சரின்னு சொன்னாங்க. நான் போகல. மறுநாள் காலையில டைரக்டர் மீட் பண்ணி நடந்தது சொன்னேன். அவர் என்ன கோச்சிட்டு இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, வெளியே போன்னு சொல்லிட்டாரு. பெரிய சீடி மேல துப்ப இருந்துச்சு, அவன் மேல குத்தம் சொன்னீங்க. நீங்க தான் உண்மையான குற்றவாளி. நீங்க மட்டும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா இன்னைக்கு அவன் வேலை போயிருக்குமா? ஓஹோ, சார் உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என் மச்சான் சிதம்பரம்னு பேரு, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான். 2-3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கான் சார். பாவம் இப்ப அவனுக்கு வேலை இல்ல, அதான் உங்ககிட்ட சொல்லி. ஓகே சார். பிரசாத் ஹவுஸா சார்? ஓகே, தேங்க்யூ சார். டைரக்டர் சக்திகுமார் தெரியும்ல, அவர்கிட்ட தான் பேசினேன். நாளைக்கு பிரசாத் ஹவுஸ்ல ஷூட்டிங்கா, உன்னை வந்து பார்க்க சொன்னார். நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னது கரெக்ட். பட் புது ப்ராஜெக்ட் எதிலையும் நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா சாரு, நீங்க நிஜமான பொய்களை நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னாலே. நோ நோ நோ, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேற எதுலயும் கமிட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆல் தி பெஸ்ட் சார். அவ்வளவுதானா? ஐ மீன், நம்ம அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சா? ஃபர்தரா ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணு. ஓகே சார். அப்போ நான் கிளம்பிடுமா சார்? இல்ல இல்ல, அண்ணம்மா வேற காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதான் ஃப்ரெஷ்ஷா. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வழியில சாப்பிட்டு போறேன். ஐ மீன், வழியிலனா உங்க கிச்சன்ல சாப்பிட்டு அப்புறமா போறேன்னு சொல்ல. நோ ப்ராப்ளம். பை. தேங்க்ஸ்.